ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். தொடர்கதை பார்ட் 3. அப்பா ஆசையாக உண்மையான பாசத்தோடு அழைத்த பெயர். எழுதியவர் ராமச்சந்திரன். கண்ணே கண்மணியே, செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பாடலுக்கு அர்த்தம் என்றாள் மதுரா. ஒரு வழியும் இல்லையக்கா என்றான் அவன் வருத்தமாகவே. அதை நான் அல்லவா சொல்ல வேண்டும் என்றாள் அவள். முதலில் விஷயத்தை முழுவதுமாக நீ சொல்லு. கையெழுத்து போட்டு கடன் வாங்கியதாக சொன்னாய். சரி, அதை திருப்பி தருவது பற்றியும் எழுதியிருப்பாய் இல்லையா என்று விசாரிக்கத் தொடங்கினாள். 1 மாதத்திற்குள் திருப்பி தருவதாக அதில் எழுதியிருக்கிறது என்றவனுடைய குரல் கிணற்றுக்குள்ளே போய்விட்டது. தலை தூக்கிய சினத்துடன் அதுதான் எப்படி என்றேன். ஒரே மாதத்தில் 30,000 ரூபாய் எப்படி சம்பாதிப்பாய்? நீ ஒன்றும் பெரிய தொழில் அதிபர் இல்லையே. உற்பத்தி பொருளை விற்று கொடுக்கிறேன் என்று கூற, அறுவடை தானியத்தை விட்டு கொடுத்து விடலாம் என்று சொல்ல நீ நிலச்சுவன் தரும் இல்லை. வேறு எந்த ஓகே கிண்டியில் குதிரை வாலியில் கட்டியிருப்பதை அவிழ்த்து தருவதாக சொன்னையாக்கும் என்று கோபத்தில் தொடங்கி ஏலத்தில் முடித்தாள் மதுரா. தம்பி பேச்சிலிருந்து தலைகுனியவும், நீதான் பந்தய மோகத்தில் சொன்னாய் என்றாலும் அதை ஒப்புக்கொண்டு பணத்தை தூக்கி தர அந்த ஆள் என்ன மடையனா? ஜெயிக்க விட்டால் எப்படி தருவது என்று யாராவது யோசித்திருக்க வேண்டாமா என்று பொறித்து கொட்டினாள். மாமா என்று தொடங்கியவன் சகோதரியின் சிவந்த முகத்தை பார்த்து பேச்சை நிறுத்தினான். சொல்லி முடி. ஒன்றையும் மறைக்காமல் குறைக்காமல் அத்தனையும் கொட்டி தீர்த்து விடு என்று விரட்டினாள் மதுரா. இந்த 1 மாத கெடு எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்குத்தான். நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று மாமா சொன்னார் என்றான் அவன் குரல் கம்ம. அதற்காக தம்பி நான் ஆத்திரப்படுகிறேன் என்று நினைக்கிறாய்? இல்லையா? இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் முன் என்னை விடு. அம்மாவை ஏனும் நீ எண்ணி பார்த்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தெரிய வந்தால் அம்மா தாங்குவார்களா என்று கேட்டாள் மதுரா. தம்பி பேந்தவிழ்ப்பதை காணவும் மீண்டும் கோபத்தை அடக்கினாள். சரி, இனி அந்த கடன்காரன் காலில்தான் விழுந்தாக வேண்டும். அந்த ஆள் எப்படிப்பட்டவர்? பார்த்தால் கொஞ்சம் இரக்கம் மனித தன்மை எதுவும் தெரிகிறதா என்று வினாவினாள். நான் பார்த்ததில்லை அக்கா என்று பதிலளித்தான் மனோகரன். என்னது? பின்னே எப்படி பணம் வாங்கினாய்? எப்படி எழுதி கொடுத்தாய் என்றாள் அவள் வியப்பும் கோபமாக. மாமா தான் பணம் வாங்கி வருவார். அவரேதான் ஸ்டம்பு பேப்பரில் கையெழுத்து வாங்கி போனார் என்று வெகுளித்தனமாய் விளக்கினான் தம்பி. பொறுமையாய் இழுத்து பிடித்து கொண்டு, தம்பி நீ சின்ன பையன் இல்லை. 21 வயது முடிந்த பிறகும் ஸ்டம்பு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பது என்றால் அது எது வழியில் செல்லும் என்று கூட தெரியாதா என்று நொந்து கொண்டாள் மதுரா. ஒன்றும் பயமில்லை என்று மாமா சொன்னார் அக்கா என்றான் இளையவன் பிள்ளை போல. மேலும் பொறுக்க முடியாமல், மாமா இந்த மாமா எவ்வளவு ரகம் என்று தெரியாதா என்று வெடித்தாள் தமங்கை. மொழி தெரியாதவன் போல பார்த்தான் மனோகரன். பின்னே நீதானக்கா முன்னையே சொன்னாய், மாமா நல்லவர், அவர் வீட்டில் போயிருந்தால் நமக்கு நல்லது செய்வார் என்றெல்லாம் சொன்னாய் என்றான் குழப்பத்துடன். குற்ற உணர்வுடன் தலை குனிந்தாள் மதுரா. தன் வசதிக்காக ஓர் அரிய பையனின் வாழ்வை வீணடித்திருப்பது அவள் தானே. இப்பொழுதும் மீட்பதும் அவளுடைய பொறுப்பு தானே. பொறுப்பே இல்லையேதான்.
தாயாருக்காக வேணும் தம்பியை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று முடிவு செய்தாள் மதுரா. சில கணங்கள் தீவிரமாக யோசித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாள். சுவனி மனோ, என் அலுவலகத்தில் 2 அல்லது அதிகபட்சம் 3000 ரூபாய் கடனாக கேட்டு பெற முடிவு. அப்படி இப்படி என்று அத்தையும் மாமாவுக்காக சாப்பிட்டது போக மீதி இருக்கும் இந்த சங்கிலியையும் வளையலையும் விற்றால் ஓர் 6000 கிடைக்கக்கூடும். 8 அல்லது 9000 ஆகிறதா? இதை முதலில் கொடுத்து விடலாம். பிறகு நீயும் ஒருவேளை அது தினக்கூலி செய்யேன் என்றாலும் சரிதான், தேடிக்கொண்டாக வேண்டும். இருவருமாக வருவதை சாப்பிட்டு செலவு போக கடனுக்கு கட்டிடலாம். கடன் வாங்கி செலவு செய்த பிறகு அதை எப்படியும் கட்டிவிடுவதுதான் நியாயம் இல்லையா என்று தன் முடிவை தம்பியிடம் கூறினாள். ஆனால் மனோகரன் முகம் வாடி போயிற்று. உன்னிடம் இருப்பதே இந்த ஜோடி வளையல்தான். இதையும் விட்டு எதை போடுவாய் அக்கா என்றான் வருத்தமாக. கோபமாக அவனை முறைத்து பார்த்துவிட்டு, என் கையில் தங்க வளையல் போடுவதை விட உன் கைக்கு இரும்பு காப்பு ஏறாமல் காப்பதுதான் முக்கியம். மடத்தனமாக உளராமல் உருப்படியாக ஏதாவது செய்து பார் என்று கடித்தாள் மதுரா. மீண்டும் தலை குனிந்தான் தம்பி. அவனுடைய வேதனையை கவனியாதவள் போல சொல்வதை கவனமாக கேள் மனோ. கடனை நான் முன்பு சொன்ன மாதிரியாக திருப்பி தருவதாக அந்த ஆளிடம் மாமா மூலம் இல்லை, நீயும் மாமாவுடன் சென்று நேரிலே சொல்லு. திரும்ப மாமா முகத்தை பாராமல் நீயே பேச வேண்டும். அதுவும் தைரியமாக அடித்து பேச வேண்டும். இந்த மாதிரி தான் திரும்ப முடியும் என்று அழுத்தத்துடன் சொல்லு என்று உரைத்தாள் அவள். ஆனால் அந்த கடன்காரர் ஒத்துக்கொள்ளாவிட்டால்? முதலில் இந்த குரலில் விட்டு கொஞ்சம் துணிச்சலுடனேயே பேசு. இப்படித்தான் தர முடியும். இதற்கு ஒப்பவில்லை என்றால் உன்னால் ஆனதை பார் என்று சொல்லு. எப்படியும் தன் பணம் திருப்ப வேண்டும் என்பதில் அவனுக்கும் அக்கறை இருக்கும் இல்லையா? இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கொள்வான் என்றே நினைக்கிறேன். மறுத்தால் உள்ள நிலைமையை சொல்லி வேறு என்ன செய்வது என்று அவரையே கேள். வார்த்தைக்கு வார்த்தை என்னையே எதிர்பாராமல் உன் மூளையும் கொஞ்சம் பயன்படுத்தலாம் தம்பி என்று கோபமும் பரிகாசமுமாக பேசியவள் குரலில் தனிந்து, நீயும் மூளை அதிகம் உள்ளவன்தானே மனோ, இல்லாமலா இதுவரை நல்ல மார்க்கெல்லாம் வாங்கினாய் என்று இதமாக கேட்டு புன்னகையும் செய்தாள். தன்னையும் மீறி பதிலுக்கு முறுவலித்தான் மனோகரன். அவளுடைய புன்முறுவலின் சக்தி அப்படி. ஆனால் அந்த சமயத்தில் மாமன் திரும்பி வரவும் துணி கொண்டு துடைத்தது போல அவளுடைய சிரிப்பு மறைந்து முகம் சினத்தில் சிவந்தது. அவளிடம் இந்த மாதிரி கொதிப்பை ஒரு நாளுமே கண்டிராத சிதம்பரம் வெளியேறி போனார். சின்ன குட்டி என்று சமாதானமாக ஏதோ பேசத் தொடங்கினார். அப்படி என்னை கூப்பிடாதீர்கள் என்றாள் மதுரா ஆத்திரத்துடன். என் அப்பா ஆசையாக உண்மையான பாசத்தோடு செல்லமாக அழைத்த பெயர் அது. கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கதை தொடர்கதை பார்ட் 4 போடுகிறேன். தொடர்ந்து படியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஃபர்மேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.